Hi friends, welcome to Chris Creation. நம்ம லாஸ்ட் வீடியோல பை சார்ட் எப்படி டிசைன் பண்றது அண்ட் எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்திருக்கோம். ஸோ நீங்க அந்த லாஸ்ட் வீடியோ பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நம்மளோட லாஸ்ட் வீடியோ பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு லைன் சார்ட் எப்படி டிசைன் பண்றதுன்னு பார்க்க போறோம். இதை மோஸ்ட்லி நம்ம யூஸ் எங்க பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் ஃப்ரீக்வெண்டா டேட்டாஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஏறி இறங்கிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேடிங் வெப்சைட் இல்ல ஆப் பார்த்தீங்கன்னா, அவங்களோட டேட்டாஸ் வந்து எவ்ரி ஹவர்ஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஏறி இறங்கிட்டே இருக்கும். ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நம்ம இந்த லைன் சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். வேற ஒரு கம்பெனியோட வீக்லி மந்த்லி சேல்ஸ் ரிப்போர்ட்டை அவங்களோட வெப்சைட்ல ரெப்ரசென்ட் பண்றதுக்கு கூட இந்த மாதிரியான லைன் சார்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து இதை எப்படி ஈஸியா டிசைன் பண்றது தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தேவையான ஆர்ட் போர்டு வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ட்ரேடிங் ஆப் உண்டான லைன் சார்ட் தான் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நான் வீக்லி அப்டேட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஒவ்வொரு வீக்கும் நம்ம வந்து அப்டேட்ஸ் எடுப்போம்ல, ஸோ அந்த மாதிரி நான் ஒவ்வொரு வீக்குக்குமே வந்து நான் டெய்லி பேசிஸில் அவர்லி பேசிஸில் வந்து இப்போ நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்க போகிறேன். ஸோ அது வந்து ஒவ்வொரு ஹவருக்குமே வந்து நம்ம ட்ரேட் பண்ண மாதிரி வந்து டிஃபர் ஆகும்ல, ஸோ அதுக்கு உண்டான லைன் சார்ட் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து கீழே இதுக்கு வந்து தேவையான இதெல்லாமே லைன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். லைன் டூல் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ லைன் டூல் எடுத்து நான் வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அகைன் நான் வந்து இதை வந்து நம்ம கீழே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கேப் தேவைப்படும். ஸோ நான் வந்து கீழே மூவ் பண்ணிக்கிறேன். அகைன் நான் இப்போ ஸ்ட்ரெயிட்ல ஒரு லைன்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்ல வந்து நான் இங்கே லைன்ஸ் போட்டுக்கிட்டேன். இதே மாதிரியே நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அப்போதான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் இப்போ வந்து கரெக்டாக இதை ட்ரா பண்ணிட்டேன். இது வந்து 0. ஸோ இதுக்கு மாதிரி நம்ம ஒரு 7 டேஸ்க்கு உண்டான இதை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டு ரிப்பீட் ரிடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 7 டேஸ்க்கு உண்டான இதை நான் வந்து இது பண்ணிக்கிறேன். ஸோ 1 2 3 4 5 6 7. ஓகே, இதோட ஸ்பேசிங் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வெனஸ்டே, டேஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இதை வந்து நம்ம அன்குரூப் பண்ணிக்க போறோம். ஸோ அன்குரூப் பண்றதுக்கு நான் ரைட் கிளிக் பண்ணி நான் அன்குரூப் கிஃப்ட் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க, ஸோ இதோட இது சைஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நான் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி இதோட நான் எட்ஜில் வந்து வச்சிடறேன். இதை வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம், அப்பதான் நம்மளோட ஆர்ட் போர்டு வந்து மூவ் ஆகாது. ஓகே, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ குரூப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாருமே நான் வந்து குரூப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது வந்து நான் பண்றது எல்லாமே ஒரு ட்ரேடிங் ஆப். ஸோ கீழே வந்து வீக்லி அந்த சண்டே மண்டேன்றத போடணும். சைட்ல வந்து ஒரு பர் டேக்கு வந்து 8 ஹவர்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹவர் எப்படி இருக்கும், செகண்ட் ஹவர் அந்த மாதிரி இந்த சைட்ல 8 ஹவர்ஸ் நம்ம வந்து போட்டுக்கோ மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, இப்போ அது வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் வந்து இதை வந்து காப்பி பண்ணிட்டு வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இங்கே பாருங்க, ஸோ நான் வந்து ஒவ்வொரு ஹவருக்கும் நான் வந்து தனியாக நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி கீழே மண்டே டியூஸ்டே, ஸோ வீக்லி பேசிஸ்க்கோசரம் இங்கே பாருங்க, நான் வந்து வீக்லி 7 டேஸ்க்கு உண்டான இதை வந்து நான் இதுலேயே நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இப்போ லைன் சார்ட்டுக்கு உண்டான அந்த கிராஃப் எப்படி நம்ம ட்ரா பண்றது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, பென் டூல் இருக்குல்ல, ஸோ பென் டூல் நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு சில நேரம் வந்து ஸ்டார்டிங்கே வந்து இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் இங்க இருந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு டேக்கும் வந்து நான் ஒவ்வொரு இடத்துல நான் வந்து பாயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நான் அப்ராக்சிமேட்டா தான் நான் பாயிண்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, நான் ஒவ்வொரு டேஸ்க்குமே நான் வந்து பாயிண்ட் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, ஸோ ஒவ்வொரு பிளேஸ்ல வந்து நான் பாயிண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, இங்க கீழே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இதை வந்து நான் அன்குரூப் பண்ணிட்டு இதை நான் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு இதை நம்ம சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஜோட சென்டர்ல நம்ம வந்து கரெக்டாக அலைன் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து இப்போ ஷார்ப் எட்ஜஸா இருக்கு. ஸோ இதுவே வந்து நமக்கு கர்வ் ஷேப்ஸ்ல வேணும் அப்படின்னம்னா, ஸோ இந்த லைனை வந்து நீங்க டேப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆங்கர் பாயிண்ட்ஸ்லாம் வரும். ஸோ இந்த ஆங்கர் பாயிண்ட்ஸ்ல நீங்க ஒவ்வொரு ஆங்கர் பாயிண்ட்ஸ்லையும் நீங்க டபுள் டேப் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு கர்வ் ஷேப்பா மாறிடும். ஸோ நீங்க வெறும் டபுள் டேப் பண்ணீங்கன்னாவே போதும், எல்லாமே வந்து கர்வ் ஷேப்ஸ்ல சேஞ்ச் ஆயிரும். இப்போ பாருங்க, நான் எல்லா இதுக்குமே வந்து நான் டபுள் டேப் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ் ஷேப்ஸ் ஆயிரும். இப்போ வந்து இதுல பாத்தீங்கன்னா 2 ஃப்ளோஸ் இருக்கு. ஸோ நான் 2 ஃப்ளோக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ வந்து எடுக்க போறேன். ஸோ இங்க பாருங்க, ஸோ இதோட இந்த 2 ஃப்ளோவை தான் நான் இப்போ வந்து எடுக்க போறேன். ஸோ இந்த 2 ஃப்ளோவும் நான் வந்து இங்க எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இதோட சைஸ் நம்ம வேணா பார்டர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 கொடுத்துட்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சிடிஐ ஃப்ளோ, ஸோ சிடிஐஏ ஃப்ளோ வந்து நம்ம
இதுக்கு அதுக்கோசரம் அந்த ஃப்ளோக்கு நமக்கு கரெக்டாக இண்டிகேட் ஆகணுக்கோசரம் நான் வந்து கிரீன் கலர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அகைன் நான் வந்து ஒரு எஃப்டிஐ ஃப்ளோக்கு வந்து நம்ம இன்னொரு கிராஃப் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதோட கலர் நான் வந்து ரெட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க, ரெண்டு இதுக்குமே உங்களுக்கு வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது வந்து நம்ம சேமாக இருக்க வேணாம். ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா ஒவ்வொரு இதையும் நான் ஆங்கர் பாயிண்ட்ஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க நான் ஒவ்வொரு இதுக்குமே வந்து அதோட ஸ்ட்ராட்டஜியோட இது வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க. ஸோ இது நம்ம வந்து அசியூம் பண்ணுறது தான். ஸோ ஆக்சுவலாக ரியல் ஆப் வர மேல் வந்து ஃபுல்லாகவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இதெல்லாம் சேஞ்ச் ஆயிரும். ஸோ நம்ம வந்து இப்போ டிசைன் பண்ணுறதுனால இந்த மாதிரி அனிமேஷன்ஸ் எப்படி கொடுக்கறது அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு ஃப்ளோக்குமே நம்ம வந்து கிராஃப் ட்ரா பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இங்கே வந்து ஒரு டிராகர் இருந்தால் தான் நம்ம வந்து ஒவ்வொரு இதுக்கும் நம்ம ஸ்ட்ராட்டஜி செக் பண்ண முடியும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஹவர்ஸ், செகண்ட் ஹவர், தேர்ட் ஹவர், ஃபோர்த் ஹவர். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு இது வந்து கரெக்டாக ஃப்ளோ இருக்கணும். ஸோ இது பாருங்க, இது வந்து நான் ஹவர்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். இதோட சைஸ் வந்து நான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிராகர் வைக்கணும். ஸோ டிராகருக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஸோ ஒரு ரெக்டாங்கிள் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க, கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்க. சின்னதாக வந்து ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இதோட இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். தென் இதெல்லாம் வந்து நான் கேவ் ஷேப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்குள்ள நான் ஒரு 3 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன சின்ன லைன் வந்து நான் 3 இது நான் ட்ரா பண்ணிக்கிறேன். எதுக்கோசம்னா அந்த டிராகர் டிசைன் வர்றதுக்கோசம் நான் வந்து 3 லைன் நான் வந்து ட்ரா பண்றேன். அதை நான் வந்து சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை வந்து நான் சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிட்டேன். இதை நான் குரூப் பண்ணிக்கிறேன். அகைன் நான் என்ன பண்ண போறேன்னா ஸோ இதோட ஃபுல் லென்த்துக்கு வந்து நம்ம வந்து இப்போ பாருங்க ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வந்து ஃபுல் லென்த்துக்கு வந்து நான் ஒரு லைன் ட்ரா பண்ண போறேன். ஸோ இப்போ பாருங்க, ஸோ இதோட லென்த் வரைக்குமே நான் வந்து லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இந்த லைன் வந்து நம்ம இதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இதோட சைஸ் வந்து நமக்கு வந்து கிராஸா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இதை கொஞ்சம் நீங்க மூவ் பண்ணீங்கன்னாவே தெரியும். ஸோ ஸ்ட்ரைட்டா இருக்கா இல்லையா அப்படின்றது. ஸோ நீங்க ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நீங்க இந்த மாதிரி ப்ளூ கலர் இண்டிகேட் ஆகவே இல்லைன்னா ஸ்ட்ரைட் லைனா இருக்கு அப்படின்னா தெரிஞ்சிடும். ஸோ இதை வந்து நான் ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ இதையும் நான் குரூப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க பாத்தீங்கன்னா ஸோ இந்த லைனுக்கு வந்து நம்ம டேஷ் மாதிரி வச்சுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இதை வந்து டேஷ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க பாருங்க, ஸோ டேஷ் மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் அந்த கரெக்டா இண்டிகேட்டர் மாதிரியே நமக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதோட கலர்ஸ் வேணா நம்ம வந்து ஒயிட்டுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ப்ளூ கலர் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ரெண்டுக்குமே நான் வந்து இப்போ ப்ளூ கலர் இண்டிகேட் பண்ணிட்டேன். இது ரெண்டுத்தையும் நான் வந்து குரூப் பண்ணிக்கிறேன் இப்போ. ஸோ ஓகே, இப்போ இதை எடுத்து வந்து நான் கீழே இந்த இடத்துல நான் வந்து வைக்கிறேன். இங்க பாருங்க, ஸோ கரெக்டாக நான் இந்த இடத்துல நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட டேஷ் வந்து நமக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ட்ராக் பண்ணிட்டோம்னா அதோட டேஷ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இப்போ வந்து கீழே வந்து நம்ம டிராகர் வச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு கிராஃப் வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஸோ நம்ம இதை ட்ராக் பண்ண என்ன ஆகும்னா கிராஃபோட ஃப்ளோ வந்து ஒவ்வொரு டேக்கும் வந்து சேஞ்ச் ஆகணும்ல. ஸோ அதுக்கு வந்து நம்ம இன்னொரு ஆட் போர்டு வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ நான் இதை வந்து நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ராக் பண்ணி இதை வந்து நான் இன்னொரு டூப்ளிகேட் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்த ட்ராக் பண்ற இது இருக்குல்ல, ஸோ இதை வந்து நம்ம மேல மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து மேல நான் வந்து மூவ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த கிராஃப் இருக்குல்ல, ஸோ இந்த கிராஃபோட ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு இதுக்கும் நான் வந்து சேஞ்ச் பண்றேன். ஸோ நம்ம இந்த ட்ராக் பண்ண நமக்கு வந்து அதோட சேஞ்சஸ் நடக்கணும். ஸோ அதனால நான் வந்து இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் நான் மூவ் பண்ணிக்கிறேன். தென் இதை வந்து நான் கீழே மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் பண்ணுமா அப்படின்றதெல்லாம் இல்லை. ஸோ நான் இப்போ உங்களுக்கு டிசைன் பண்ணுறதுனால நான் இப்படி வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பாருங்க, ஸோ எல்லா இதுக்குமே நான் வந்து ஒவ்வொரு இது வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதே மாதிரி நம்ம ரெட் கலருக்கும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃப்ளோ வந்து நான் இங்கே மேலே வச்சுட்டேன். இப்போ இதோட ஃப்ளோ வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரியே நம்ம எல்லா இதுக்குமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து அனிமேஷன்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். இப்போ பாருங்க, நான் என்ன பண்ண போறேன்னா ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இந்த ட்ராக் சிம்பிளா நெக்ஸ்ட் ப்ரோட்டோடைப் போறேன். ஸோ நம்ம ப்ரோட்டோடைப்ல வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த இது கிளிக் பண்ணியிருக்கோம்ல, ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த இன்ட்ராக்ஷன்ஸ் பிளஸ் சிம்பிள் இருக்குல்ல, ஸோ இதை ஆட் பண்ணீங்கன்னா இதுக்கு ஒரு
இன்ட்ராக்ஷன் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதுல இருந்து நம்ம வந்து ப்ரோட்டோடைப் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து நான் என்ன கொடுக்க போறேன்னா டிராக் கொடுக்க போறேன். ஸோ டிராக் கொடுத்துட்டேன். இதை வந்து நான் நெக்ஸ்ட் இதோட ஆட் போர்டோட நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட இது பாருங்க ஈஸிங் வந்து நான் வைண்ட் அப் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஆட்டோ அனிமேட் கொடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரியே வந்து நான் இந்த ஆட் போர்டு இருக்குல்ல, ஸோ இதுல வந்து இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரிகர் வந்து நான் ஆட் பண்ண போறேன். ஸோ இன்ட்ராக்ஷன்ஸ் கொடுத்துட்டு டிராக் கொடுத்துக்கிறேன். அதே ஆட்டோ அனிமேட் கொடுத்துறேன். ஸோ இதோட டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆட் போர்டு வரணும். ஸோ இந்த ஆட் போர்டு நான் வந்து வச்சுட்டேன். ஸோ இது வந்து நான் வைண்ட் அப் வச்சுக்கிறேன். நம்ம இப்போ இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணோம்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா ஐடியா வந்துடும். இப்போ பாருங்க. ஸோ நம்ம பண்ணது வந்து இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்க போறோம். ஸோ இது ஒரு 2 ஃப்ளோவும் வந்து ஒவ்வொரு ஹவர்ஸ்க்கும் எப்படி டிஃபர் ஆகுது. ஸோ இப்போ சண்டேனா அதுக்கு ஒவ்வொரு ஹவருக்கும் எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்றத வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா ட்ராக் பண்ண மேல உங்களுக்கு வரது தெரியும். ஸோ எவ்வளோ டிஃபர் ஆகுது, செகண்ட் ஹவருக்கு எவ்வளோ டிஃபர் ஆகுது, ஸோ தேர்ட் ஹவர்ஸ்க்கு எவ்வளோ டிஃபர் ஆகுது, ஃபோர்த் ஹவருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ராக் பண்ண அதோட ஸ்ட்ராட்டஜி வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம லைன் சார்ட் வந்து டிசைன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்றேன். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க அதுலயும் பிங்க் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதுலயே ரெஸ்பான்ஸ் பண்றேன். மறக்காம நம்மளோட வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை.